ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு போயிருந்தேன். சிறு பிள்ளைகளின் கூட்டம். என் கவனம் ஒரு சிறுமியிடம் சென்றது. அவள் முகத்தில் மற்ற சிறுமியர்களுடன் சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற ஏக்கம் தெரிந்தது. நான் சொன்னேன், நீயும் சேர்ந்து உற்சாகமாக இரு என்று. அதற்கு அந்த 10 வயது சிறுமி சொன்னாள், அவர்கள் எல்லோரும் எவ்வளவு அழகான ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள், பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் அவ்வளவு நிறம் கிடையாது, கருப்பு. நான் அணிந்திருக்கும் உடை சாதாரணமானது. தன்னை பற்றிய அந்த சிறுமிக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. இது எப்படி வந்தது? நம்மில் பலர் பேர் இப்படித்தான். நம்மை பற்றிய ஒரு நேர்மையான, உண்மையான, பரிவான, அன்பான அறிவு இல்லை. நாம் மற்றவர்களின் தோற்றம், திறன், வாழ்க்கை நிலை, சாதனைகளை வைத்து நம்மை இடை போடுகிறோம். இந்த கணிப்பு ஆபத்தானது. நாம் ஒரு உண்மையை உணர வேண்டும். நம்முடைய இயலாமை, சூழ்நிலை, தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம், அதாவது நீங்கள், விலை மதிப்பற்றவர்கள். சிறப்பான, குறிப்பிட்ட, தனிப்பட்ட சில திறமைகளை கொண்டவர்கள். அதாவது நீங்கள் ஒரு யுனிக் பீஸ். உங்களைப் போல் வேறு ஒருவர் இல்லை. அதனால் உங்களை நீங்கள் முதலில் மரியாதை செய்யுங்கள். இந்த தாழ்வு மனப்பான்மை வளராமல் தடுக்க பெற்றோர், ஆசிரியர், பெரியோர்கள் அனைவரும் மக்களை பாராட்ட வேண்டிய நேரங்களிலும் இடங்களிலும் தோள் தட்டி விட வேண்டும். இது அவசியம். அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவதை அறவே விட வேண்டும். ஊனம் உடலில் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் நிலை கொண்டால் நம்மை முன்னே நகர விடாது. வாழ்க்கை பெரும் சுமையாகிவிடும். எனவே உங்களில் மெய்ப்பொருளை கண்டு கொண்டு மேன்மை அடையுங்கள். உன்னை அறிந்தால் ஒரு தன்னம்பிக்கை பயணம். நம்மை நாமே ஊக்குவிக்கும் முயற்சி. சிறு துளி பெருவெள்ளம். ஆகவே நாம் முடிவின்றி முயன்றால் வாழ்க்கையில் வெற்றி நமதே.